அவைகளை ஒரு ஓட்டில் வைத்து சுற்றியதற்கு பின்னால் அந்த 3 கற்களும் ஒரே கல்லாக மாறியது. அந்த கல்லை ஜாலூத்தை நோக்கலையும் வீச அந்த கல் அவனுடைய 2 கண்களுக்கு நடுவில் சென்று அடித்து அவனுடைய பிடரிக்கு பின்னால் வந்து அவன் தலையே வெடிக்க வைத்தது. அதை பார்த்த ஜாலூத்தின் படையினர் வெகுண்டோடி போயினர். அவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். மன்னர் தாலூத் அவர்களும் அவர்களின் படையினரும் மகத்தான வெற்றியை கண்டனர். வந்த இளைஞர் யார் தெரியுமா? தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன் கைகளாலேயே வாழ்ந்த நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சிறு கல்லையும் ஆயுதமாக மாற்றினான் என்றால் அது இந்த துஆவினால். இந்த துஆ, ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். எங்கள் இறைவா, எங்களுக்கு பொறுமையை பொழிவாயாக, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக, எங்களை விருப்பவர்களுக்கு எதிராக வெற்றியை தந்திடுவாயாக என்று துஆ கேட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, வாழ்வில் ஏராளமான சோதனைகள், ஏராளமான கஷ்டங்கள், மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் என பல வழிகளில் நமக்கு சோதனைகள் தரப்படுகிறது. பல படுகொலைகள் நடைபெறுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் பலஸ்தீன மக்களில் இன்றும் பசியினால், பட்டினியினால், ஏன் அவர்கள் கண்ணுக்கு முன்னால் அவர்களை பெற்றெடுத்த குழந்தைகள், சின்னஞ்சிறு குழந்தைகள், அவர்களின் தாய்மார்கள், அவர்கள் வீட்டு பெண்கள், அவர்கள் வீட்டு இளைஞர்கள் என ஏராளமானவர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். நம்முடைய போராட்டத்தில், நம்முடைய சோதனையில் நாம் உறுதியாக நின்று நாம் பரிபூர்ணமாக அமோக வெற்றியை பெறுவதற்குண்டான எல்லாமல்ல பாக்கியத்தையும் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உடைமைகளையும் தந்து பரிபூர்ணமான உதவிகளையும் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஈமானையும் உயர்ந்த அந்தஸ்தையும் வல்லோன் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. எல்லாமல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். ஆமீன்.